கந்தன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் விறகு வெட்டி வர பணத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு போகிறான். விறகு வெட்டி முடிக்கிறான். விறகு வெட்டி முடிச்சது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. அதனால் இளைப்பாறதுக்காக பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு அடியில் போய் இளைப்பாற போகிறான். அந்த மரத்துக்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்துருந்தாரு. அந்த மரத்துக்கு அடியில் நின்று யார் என்ன நினைச்சாலும் அது அப்படியே உடனே நடக்கும் அப்படிங்கிறது அந்த வரம். கந்தனும் ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால இப்போ ஒரு நல்ல கட்டிலையும் ஒரு மெத்தையும் கிடைச்சா நல்ல ஒரு உறக்கத்தை போடலாமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைத்த அடுத்த நிமிடமே அங்கே ஒரு கட்டிலும் மெத்தையும் கிடைக்கிது. அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. என்ன நம்ம நினைத்தது உடனே நடக்குதே, சரி வேற ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கை கால் அமுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு அழகான பெண். அந்த பெண் அவனுக்கு கை கால் அமுக்கி விட்டுட்ருக்கா. இப்போ சரி தூங்கலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் வயிறு பசி அவனை தூங்க விடலை. அதனால் ஏதாவது சாப்பிட்றதுக்கு விதவிதமாக உணவுப் பொருட்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இப்போ நினைக்கிறான். அவன் நினைத்த மாதிரியே உடனே மரமும் நிறைய பண்டங்கள், பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்குது. அவனும் சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிட்றான். சரி இப்போ தூங்கலாம் அப்படின்னு தூங்க போகிறான். பேசாமல் அவன் தூங்கி இருக்கலாம், ஆனால் அதை அவன் செய்யலை. அவன் இப்போ தனியாக காட்டில் இருக்கமே, ஏதாவது சிங்கம் வந்து நம்மளை கொன்னுட்டா என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு சிங்கமும் வருது, அவனை கடித்து கொன்று போடுது. நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டியது ரெண்டு விஷயந்தான். முதலாவது கடவுள் நம்பிக்கை. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் நமக்கு நல்லதை தான் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கையை நம்ம கைவிற்றவே கூடாது. ரெண்டாவது நேர்மறையான எண்ணங்கள். அந்த கந்தன் மாதிரி சிங்கம் வந்து நம்மளை கொன்னுட்டா அப்படிங்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போடணும். நாளைக்கு என்ன பண்ண, ஒருவேளை நம்ம தொழிலில் நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டா, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, அந்த தேர்வில் தேர்வாக முடியாமல் போயிட்டுனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்காமல் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. உங்களுக்கு எல்லாமே உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இந்த மாதிரி கதைகள் கேட்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.